ஒரு ஊர்ல கழுதை மேய்க்கிறவன் ஒருத்தர் இருந்தான். என்னடா நம்மள எல்லாரும் கழுதை மேய்க்கிறவன் கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி கழுதை பாலை கறந்து கறந்து வித்து காசு சேர்த்து வச்சு யானை வாங்கிட்டானாம். அப்புறம் எல்லாரும் அவனை யானைக்காரன் கூப்பிட்டாங்களாம். ஆனா யானையை வச்சு சோறு போட வழி இல்லாம யானையோட சேர்த்து பிச்சை எடுக்க போயிட்டானாம். கழுதை பாலை வித்து கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தவன் இப்ப யானை பாலை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம திருன்னு முடிச்ச கதையா இந்த அவதார் சீரீஸை கட்டிட்டு ஜேம்ஸ் கேமரூன் படாத பாடுபடுறாரு. வணக்கம்டா எர்த்து மக்களே. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ். அவதார் 3D படங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். முத இந்த 3D டெக்னாலஜி வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவதார் அப்படிங்கிற அதிசய உலகத்தை உருவாக்கி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டினவர் தான் ஜேம்ஸ் கேமரூன். முதல்ல அந்த படத்தை பார்த்து நமக்கு கிடைச்ச அனுபவத்தை எப்படி வார்த்தைகளால் விவரிக்கிறதுனே தெரியல. இப்போ சொல்லும் போது கூட புல்லரிக்குது. ஆனா இன்னொரு தடவை நமக்கு அதே மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்னு எனக்கு தோணல. போன பார்ட்லயே நம்மளை ஏமாத்துறாங்க, இந்த பார்ட்லயும் அதே தான் பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய டெக்னாலஜி, அதுல அவங்க போட்டிருக்க எஃபர்ட், ப்ரொடக்ஷன் டிசைன், தீம், வேர்ல்டு, இதுவே எனக்கு போதும். நான் 3D கிளாஸை மாட்டிட்டு எனக்கு 3 மணி நேரத்தை இதை பார்த்துட்டு வந்தா போதும் அப்படிங்கிறவங்க தாராளமா போய் படம் பார்க்கலாம். ஏன்னா 3Dலையும் டெக்னாலஜிலையும் ப்ரொடக்ஷன் டிசைன்லயும் எந்த குறையுமே கிடையாது. கன்சிஸ்டன்டா அது வாயை பொழுது பாக்குற அளவுல தான் இருக்கு. ஆனா இந்த டெக்னாலஜியும் இந்த லைட்டுகளும் கலரா வர பூச்சிகளும் ஜிக்னாக்களும் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படம் எடுத்தா கூட அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க நமக்கு ஒரு கதை தான் சொல்றாங்க. அப்படி இந்த படத்துல ஏதாவது புதுசா கதை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 3000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுல 100ல் 1 பங்கு கூட இவங்க ரைட்டிங்க்கு செலவு பண்ணலன்னு நல்லா தெரியுது. 3 பார்ட்லயும் ஒரே கதை தான், ஒரே ஹீரோ தான், ஒரே வில்லன் தான், ஒரே கான்ஃபிளிக்ட் தான். பண்டோரா மக்களுக்கு மனிதர்களால் பிரச்சனை வரும். பண்டோரா மக்கள் ஒன்று சேர்ந்து சண்டை போடணும்னு நினைப்பாங்க. அந்த போர்ல தோக்குற நிலைமைக்கு போவாங்க. கடைசியில் ஈவா ஏதாவது ஒரு பூச்சி அனுப்பி காப்பாத்துவாங்க. இதே தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்துச்சு, இதே தான் 2வது பார்ட்ல நடந்துச்சு, இதே தான் 3வது பார்ட்லயும் நடக்குது. எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கதையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த வேர்ல்டு பார்த்துட்டோம், இதுல வர பொம்மை பூச்சி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. புதுசா ஏதாவது கதை சொன்னாதானே இதெல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியும். ஜேம்ஸ் கேமரூன் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும் பொழுது அதுக்காக கிரியேட் பண்ண அசட்ஸ், உருவாக்கின பொம்மைகள், வாங்கின கம்ப்யூட்டர், வேலைக்கு போட்ட ஆளு, இவங்க எல்லாம் வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம பார்ட் 2 பார்ட் 3 எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே நான் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிட்டேன், அதெல்லாம் திரும்பி எடுக்கணும்னா செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் எல்லாம் எடுத்தா தான் முடியும் அப்படின்னு அவர் முதலே சொல்லி தொலைஞ்சிருந்தாருன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்க அதே படத்தையே திருப்பி ரிலீஸ் பண்ணியா நாங்க மறுபடியும் பார்த்து காசு கொடுத்துடுறோம், தயவுசெய்து இப்படி புதுசா படம் எடுக்கிறேன்னு சொல்லி எங்களை கொள்ளாத. இந்த அவதார் உலகத்தில் சொல்வதற்கு எனக்கு இன்னும் நிறைய கதை இருக்கு அப்படின்னு கேமரூன் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி உங்ககிட்ட தான் கதை இருக்குன்னா அதை தான் எடுத்து தொலைய வேண்டியதானே. இப்ப எதுக்கே கதையே இல்லாம தண்டத்துக்கு ரீல்ஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்க. இந்த படத்தோட ரைட்டிங்ல இருக்க ஃபண்டமெண்டல் ஃபிளா என்னன்னா, இது ஒரு வார் ஃபிலிம். ஒரு நிலப்பரப்புல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நிலப்பரப்பை இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆக்கிரமிக்க பாக்குறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல போர் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு வார் பிலிம்ல ஒரு வய சாக மாட்டேங்கிறான். புதுசா ஆளுக மட்டும் வந்துகிட்டே இருக்காங்க. மனசனா இருந்து சாக போனா நாவி ஆக்கிடுறாங்க. நாவியா இருந்து சாக போனா அவனை பேஸ் கேம்ப் கூட்டு போய் அவன மாதிரி இன்னொரு பாடியை குளோன் பண்ணி அதுக்குள்ள அவனை ஏத்தி விட்டுறாங்க. ஏன் இவங்க யாரையும் கொல்ல மாட்டாங்கன்னா அப்பதானே கடைசி பார்ட்ல எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு கேங் பேங்க் அடிக்க முடியும். சச்ச என்னைய கேமரூன் இப்படி கேட்டு போயிட்டாரு. மொத்தத்துல கதையும் நகர மாட்டேங்குது, கதாபாத்திரமும் சாக மாட்டேங்குது. சும்மா ஒரே சண்டையே வேற இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. மலை மேல போடுறாங்க, தண்ணிக்குள்ள போடுறாங்க, தண்ணிக்கு அடியில போடுறாங்க. எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே அலுப்பா இருக்கு. இந்த படம் பார்த்த எல்லாருமே படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எந்திரிக்காம உட்காந்து டைட்டில் கிரெடிட்ஸை பூரா பார்த்து ஸ்கிரீன் பிளாக் ஆகுற வரைக்கும் பார்த்துட்டு தான் எந்திரிச்சு போறாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரான்சைஸ்க்கு இவங்க லாயலா தான் இருக்காங்க. ஆனா இவங்களோட சுயரூபம் எங்க வெளிப்பட்டுச்சுன்னா, படம் 2 மணி நேரம் ஓடி இன்டர்வல் விடும் பொழுது அங்க இருக்கிறவன் பூரா பசிக்குதுங்கிறான், தலைவலிக்குதுங்கிறான், தூக்கம் வருதுங்கிறான். எந்திரிச்சவன் அத்தனை பேரும் சோம்பல் முறிக்கிறாங்க, முட்டியை மடிச்சு நீட்டி பாக்குறாங்க. இனிமே இது வேலை செய்யுமா இல்ல அப்படியே ஸ்டிஃபா நின்றுமா அப்படின்னு. இப்படி உடல் அளவுல ரொம்பவுமே டாக்ஸிங்கா இருக்கு இந்த 3.5 மணி நேரம் படங்கள்லாம் பாக்குறது. சரி, அப்படித்தான் நம்ம 3.5 மணி நேரம் நெளிஞ்சு சுழிஞ்சு உட்காந்து படம் பார்த்தா கூட அது எங்கேஜிங்கா இருக்கணும்ல, அதுவும் கிடையாது. அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க நிறைய புது கதாபாத்திரங்கள் இந்த கதைக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருந்தாலும் எல்லா கதாபாத்திரங்களும் ஏற்கனவே இருக்கிற டீம்ல இந்த சைடோ அந்த சைடோ போய் சேர்ந்துக்கிறாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸோ மோட்டிவோ எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு குரூப்ல சேர்ந்து அந்த குரூப்போட கலெக்டிவான எண்ணங்களுக்கு ஏற்ப இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நாவிகளோட சேர்ந்திருந்தா மனிதர்களை எதிர்க்கணும், மனிதர்களோட சேர்ந்திருந்தா நாவிகளை எதிர்க்கணுங்கிறது ஒரு டிஃபால்ட் கண்டிஷன். ஸோ பேசிக்கலி எல்லா கேரக்டர்ஸும் ஒரே கேரக்டர்ஸோட க்ளோன் தான். டயலாக மட்டும் மாத்தி பேசிக்கிறாங்களே தவிர ஒரே ஆளு எல்லா வசனத்தையும் பேசினா கூட நமக்கு வித்தியாசமே தெரியாது. சரி, கதையை தான் சொதப்பிட்டாங்க, அரசியலாவது ஏதாவது புதுசா பேசுவார் ஜேம்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட செகண்ட் பார்ட்லயே தேங்கிட்டாரு. முதல் பாகத்துல யூரோப்பியன்ஸ் எப்படி தங்கத்துக்காகவும் வெள்ளிக்காகவும் பீவர் தோலுக்காகவும் அமெரிக்கா அப்படிங்கிற கண்டத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அதாவது செவிந்தியர்களும் கற்களாலும் குச்சிகளாலும் எலும்புகளாலும் செய்யப்பட்ட ஆயுதங்களை வச்சு தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாமல் இருந்த அப்பாவி இனக்குழுக்களை துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் வச்சு கொன்று குவிச்சிட்டு எப்படி அந்த நிலப்பரப்புல குடியேறினாங்களோ அந்த பாவ கதையை அவதார் 1ல ஜேம்ஸ் கேமரூன் பதிவு பண்ணிருப்பாரு. அதே மாதிரி வேல் ஆயில்
திமிங்கலத்துடைய உடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட் அதை எரிபொருளா மனிதர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த எரிபொருளுக்காக ஒரு நூற்றாண்டுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட 30 லட்சம் திமிங்கலத்தை இவங்க கொன்று குமிச்சிருக்காங்க. பல ஆயிரம் வருடங்களாக இந்த பூமியில நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த உயிரினம் வெறும் 100 வருடத்திற்குள்ள இவங்களோட பேராசையினால 95% மேல் அழிக்கப்பட்டுருச்சு. இதை பத்தியும் 2ஆம் பாகத்துல கேமரூன் பதிவு பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துடைய கதை எப்படி மொதல் பார்ட்லயே தேங்கி நிக்கிதோ அதே மாதிரி இந்த அரசியலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போயிடுச்சு. இனியும் இந்த பிரான்சைஸ்ல இவங்களுக்கு சொல்றதுக்கோ காட்டுறதுக்கோ புதுசா எதுவும் இருக்கும்னு எனக்கு தோணல. யானையை வாங்கியாச்சு, நீ சாகுற வரைக்கும் இதுக்கு தீனி போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில கேமரூன் இருக்காரு. ஆனா நம்ம ஏன் வட்ட வட்டம் போய் 300 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணி ஏற்கனவே பார்த்த ஒரு நல்ல படத்துடைய போரிங்கான சேச்சுரேட்டடான வெர்ஷனை ஏன் போய் பார்க்கணும்னு எனக்கு புரியல. இந்த படத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா படம் ஓடி முடிக்கிறதுக்குள்ள அதுக்கு போற கிராங்கி ஆயிரும். வயசானவங்களை கூட்டு போனீங்கன்னா அவங்க முட்டி முதுகெல்லாம் புடிச்சுக்குவோம். அவங்களை அப்படியே கொண்டு போய் முதுமக்கள் தாலியில தான் இறக்கணும். ஏன்னா குத்த வச்ச பொசிஷன்லேயே லாக் ஆயிடுவாங்க. இந்த படம் கொஞ்சம் ஓட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கப்பல் யாராவது கார்னர் சீட் புக் பண்ணி அப்படியே தடவ ஆரம்பிச்சிங்கன்னா வெளியே வரும்போது குழந்தையோட வந்துடலாம். அவ்வளவு நேரம் படம் ஓடும். உங்களால 3.5 மணி நேரம் சலிப்பு தட்டாம இந்த ஏஐ ஜென்ரேட்டர் ஜிகினா அனிமேஷன் ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னா தாராளமா இந்த படத்தை போய் பாருங்க. இல்லைன்னா 3D திருவிழா ஐமேக்ஸ் திருவிழான்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டியை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு போய் அதையே நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். சேவ் யுவர் மணி சென்ட்ரல் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.